ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இக்லாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமியில் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவினுடைய 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு கொள்கை வடிவமைத்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக கருதப்படுது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தில். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கான இனிஷியேஷன் 1938 நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? நேஷனல் பிளானிங் கமிஷன், அதாவது தேசிய திட்டக்குழு அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1938 அதற்கான வரையறைகள் எல்லாமே முன்னெடுத்து வைக்கப்பட்டது. பட் அந்த டைம் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்கன்வீனியன்ஸ் காரணமாக நெஹ்ருவால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்க முடியாமலே போயிடுச்சுங்க. ஏன்னா இந்த திட்டக்குழுங்கிற ஒரு விஷயம் உருவாக்கிட்டா பொருளாதாரத்திற்கான எல்லா விஷயங்களையுமே நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாது, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட நெஹ்ரு அவர்கள் பார்த்தீங்கன்னா 1938 இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாரு. பட் அது நமக்கு கிரியேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிடுச்சு. 1938 and 39 பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய லீடராக இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ் இருந்த காலகட்டம் ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆன காரணத்தினால நம்மளால அந்த தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்த முடியாமல் போணுச்சு. பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஜனவரி 26, 1950 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். இதற்கு பிறகுதான் இந்தியாவில் திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டக்குழு உருவாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த திட்டக்குழு அப்படிங்கிறதுனுடைய உருவாக்கம் பிளஸ் இதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டங்களை உருவாக்குவது தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த திட்டத்தை உருவாக்குவதற்கான இனிஷியேஷன் நெஹ்ரு எடுத்ததற்கான காரணம், இந்த திட்டக்குழுன்னு ஒரு விஷயம் வேணுங்கிறது காரணம் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்புன்னு தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா திட்டமிடுதல் பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு மிக முக்கியமான காரணமே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். ஏன்னா அவங்க மேற்கொண்ட அந்த 7 இயர் பிளானுங்கிற மூலியமாக தான் 1929 ஏற்பட்ட அந்த கிரேட் டிப்ரெஷன், உலக பெருமந்தம்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதில் ரஷ்யா மட்டும் எந்த விதமான பொருளாதார சூழ்நிலையில் தவறான ஒரு போக்குக்கு போகாத ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அது எதன் மூலியமாக ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடுதலின் அடிப்படையில் மட்டும்தான் அவர்கள் மேற்கொண்ட முதலீடுகளை பகிரப்பட்டு எல்லா துறைகளுக்கும், அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்னு சொல்லக்கூடிய முதன்மை துறை, 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறை, 3க்குமான பங்கீடாக அவங்க போட்ட முதலீடுகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அவங்களுடைய பொருளாதார நிலையுமே பின் காலகட்டங்களில் உருவாக்குவதற்காகவும் அதிகப்படுத்துவதற்காகவும் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காகவும் அதிக பங்களிப்பை வழங்குனுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப ரஷ்யாவினுடைய முன்மாதிரியாக தான் இந்தியாவிலும் என்ன பண்ணப்பட்டது, திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய திட்டக்குழு உருவாக்கிய 5 ஆண்டு திட்டங்கள் 1951 முதல் 2017 வரை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப இந்திய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு, இந்திய பொருளாதாரத்தினுடைய செயல்பாடுகளை வடிவமைத்தது மட்டும் அதற்கான செயல்பாடுகளை மேற்கொண்டதில் இந்த திட்டக்குழுவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே கருதப்படுதுங்க. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்டு காம்போசிஷன் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஆர்கனைசேஷனல் அமைப்பு ப்ளஸ் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. பட் இந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு சூழ்நிலைக்கு இது நடைமுறையில் இல்லை. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா 1951 2017 வரைக்குமே 5 இயர் பிளான்ஸ் எல்லாமே பிளானிங் கமிஷன் மூலியமாக தான் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. பட் 2014 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுனால அதுக்கு முன்னாடி 10 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2004 to 2014 வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க கடைசி 5 ஆண்டு திட்டமாக 2014 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க, 2012 to 2017 அப்படின்ட்டு. பட் 2014 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால இந்த திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக என்ன வந்துருச்சு, நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருச்சு. சரிங்களா? பட் இந்த பிளானிங் கமிஷனுடைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம்,
பிளானிங் ரெசல்யூஷன், அதாவது திட்டமிடுதல் தீர்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்திய பாராளுமன்றத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க. எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 1950. சரிங்களா? ஸோ பாராளுமன்றம், இந்திய பாராளுமன்றத்தில் இந்த திட்டமிடுதல் தீர்மானம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு இதன் வாயிலாக தான் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டு இந்த திட்டக்குழுவினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் முன்மொழியப்பட்டதுங்க. சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதாகட்டும், அதே மாதிரி ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதாகட்டும், புதிய பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தியதாகட்டும், அதே மாதிரி திட்ட விடுமுறை காலங்கள் அறிவிக்கப்பட்டதாகட்டும், இந்த மாதிரி எல்லா முடிவுகளுமே யாரால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்ட குழுவின் தான் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஏன்னா 5 ஆண்டு திட்டங்களாக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் பல்வேறு சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா 1966 டு 1969 பார்த்தீங்க அப்படின்னா பல போர்களை சந்தித்ததன் முன் காலகட்டங்களில் சந்தித்த போர்களின் வாயிலாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திட்ட விடுமுறை காலமாக அறிவிச்சது. இதுவும் யார் தான் அறிவிச்சிருப்பா? நம்மளுடைய திட்டக்குழு தான். அதே மாதிரி 1978 சுழல் திட்டம் அப்படின்னு ஒன்று உருவாயிருக்கும். அதனிலிருந்தும் திரும்ப மீண்டு வந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது இந்திரா காந்தி அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி 1990 டு 1991 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆண்டு திட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த காலகட்டங்களில் தான் நமக்கு எல்பிஜிங்கிற ஒரு விஷயமும் உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது புதிய பொருளாதார கொள்கை, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இந்த மாதிரி எல்லா விதமான தீர்மானங்களுமே நமக்கு இந்த திட்டக்குழுவின் வாயிலாக தான் உருவாக்கப்பட்டதுங்க. சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் 1951 முதல் 2017 வரை 12 5 ஆண்டு திட்டங்கள் திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நமக்கு தெரியும். 1 ஏப்ரல் 1951 ஆரம்பிச்சு 31 மார்ச் 1956 வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த திட்டக்குழுவின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய 5 ஆண்டு திட்டங்களுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டினுடைய வளங்களை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் சமமான பயன்பாடு மேற்கொள்ளுதல்ங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா ஜிடிபிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னது? பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்ப இந்த 3 துறைகளினுடைய பங்களிப்பும் நமக்கு சரிசம விகிதமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 3ஆம் நிலைத்துறை அப்படிங்கிறது பின் காலகட்டங்கள்ல மிகப்பெரிய குரோத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்ப முதன்மை துறைங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் பின்னாளில் நமக்கு 2ஆம் நிலைத்துறையினுடைய பங்களிப்பு அதிகமானுச்சு. 2ஆம் நிலைத்துறையினுடைய பங்களிப்பை தாண்டி 3ஆம் நிலைத்துறையினுடைய பங்களிப்பு இன்னை காலகட்டம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த 3 துறைகளையும் சேர்த்து கணக்கில் கொள்ளக்கூடிய ஒரு மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லப்படுது. அப்ப 5 ஆண்டு திட்டங்களின் வாயிலாக நாம என்ன விஷயத்த பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இயற்கை வளங்கள் இருக்கிறதோ அந்த இயற்கை வளங்களை கண்டறிந்து அந்த வளங்களின் மூலமாக அதை வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலையை திறம்பட பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 5 ஆண்டு திட்டம் மற்றும் திட்டக்குழுவினுடைய மிகப்பெரிய நோக்கமாகவே இருந்துச்சுங்க. சரிங்களா? ஸோ நம்ம கவர்மெண்ட் தெரிஞ்சிருக்கும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு நம்மால் உருவாக்கப்பட்ட இந்த திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கி அதன் மூலியமாக நாட்டினுடைய வளங்களை பயன்படுத்துவதற்கு நம்முடைய மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ரெண்டுமே என்ன பண்ணுச்சுங்க? திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதுங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாட்டினுடைய வளம் அப்படிங்கிறதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அதன் மூலமாக தான் நம்மளுடைய வரும் காலத்திற்கான தேவைகளை நம்மளால பூர்த்தி செய்ய முடியும். அது எதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது முதலீடாக இருக்கலாம், அல்லது மனித வளமாக கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய வகையில தான் ஒரு நாட்டினுடைய வளங்களை பயன்படுத்துதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இது எல்லாத்தையுமே நாம எதன் மூலியமாக தான் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான திட்டமிடுதலின் மூலமாக மட்டும்தான் நம்மால் இந்த கொள்கையை அடைய முடியுங்க. அதன் அடிப்படையில் தான் மாநில அரசும் மத்திய அரசும் பல
கட்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வளங்களை பங்கிடுதல் மற்றும் வளங்களை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது பல விஷயங்களை கொண்டு வந்து நமக்கு நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு நிறைய தடைகளும் வரலாம். அதை எல்லாத்தையும் சரி செய்கின்ற பணியையும் யார் மேற்கொண்டா? நம்முடைய திட்டக்குழு அப்படிங்கிறவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மிக முக்கியமான விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஆலோசனைகளை வழங்கி அவர்கள் மூலியமாக செயல்பாடுகளை எவ்வாறெல்லாம் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாம வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அந்த குறிப்பிட்ட துறைகள் சார்ந்து, நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார் அப்படின்ட்டு. அப்ப யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், அதன் மூலியமாக அவங்களுடைய செயல்பாடுகளை எப்படி அதிகப்படுத்துதல், அதன் மூலியமாக பொருளாதாரத்தினுடைய நிலையை எவ்வாறெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளால ப்ராப்பரா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு திட்டக்குழு அப்படிங்கிறவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 ஆண்டுக்குமே அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நமக்கு மாறும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயமாக மேற்கொள்ளப்பட்டது. 2வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளாக மேற்கொள்ளப்பட்டது. இதுவே 4வது 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வறட்சியை கண்ட காரணத்தினால உணவு உற்பத்தியில் தன்னிறைவை பெறுதல் மற்றும் நாட்டு மக்களிடம் உள்ள உணவுக்கான பஞ்சத்தை போக்குதல் அப்படிங்கிறத திட்டமாக உருவாப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்காக தான் என்ன பண்ணப்படுது, பல்வேறு துறைகளினுடைய பங்களிப்பையும் ஊக்கப்படுத்தி இந்த திட்டக்குழுங்கிறது என்ன பண்ணுது, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் திட்டங்களை வடிவமைத்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த திட்டக்குழு உருவாக்கிய திட்டங்கள் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எவால்வேஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதன் மூலியமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்குது, அதில் கவர்மெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணியிருக்குதுங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயங்களையுமே மானிட்டர் பண்ணுறதும் நம்ம பிளானிங் கமிஷனுடைய மிகப்பெரிய நோக்கமாக கருதப்படுதுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் அண்ட் ஆர்கனைசேஷனுங்க. அதாவது நம்ம இந்த திட்டக்குழுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா இதில் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கான ரேங்கிங் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே இந்த பிளானிங் கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஏன் பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த திட்டக்குழுவினுடைய சேர்மேனாக இருப்பாருங்க. சரிங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த இந்தியா அப்படிங்கிறவங்க தான் திட்டக்குழுவினுடைய சேர்மேனாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், சில பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாமே என்ன மாதிரியான அந்தஸ்தை பெற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் ரேங்க் அந்தஸ்தை பெற்றிருப்பாங்க. சரிங்களா? சரி, இந்த பர்சன்ஸ் எல்லாம் எங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு பிரிச்சிங்கன்னா ராஜ்யசபாவுக்கு பார்த்தீங்கன்னா 238 பேர் இருப்பாங்க. இது வந்து நம்ம கட்சிகள் தேர்ந்தெடுக்கிறது. இதில் 12 பேர்த்த யாரை நாமினேட் பண்ணலாம், பிரசிடென்ட் நாமினேட் பண்ணலாம். இதன் அடிப்படையில் ஆர்ட், கலை, அறிவியல், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி இந்த மாதிரியான பிரிவுகளிலிருந்து பிரசிடென்ட்டால் என்ன பண்ண முடியும், பர்சன்ஸை தேர்ந்தெடுத்து யார் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் நல்ல லெவலில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம், எம்பிஸா அலோகேஷன்ஸ் கொடுக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு இந்த பார்ட் டைம் மெம்பர்ஸ் அண்ட் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் எல்லாம் எந்த ஃபீல்டுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபீல்டு, எக்கனாமிக் ஃபீல்டு அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டுங்க. இதில் இந்த முழு நேர உறுப்பினர்கள் முழுவதுமே இந்த மாதிரியான துறைகள், தொழில்நுட்பத்துறை சார்ந்து வல்லுநர்களாக இருக்கணும், அதே மாதிரி பொருளாதாரம் துறை சார்ந்து வல்லுநர்களாக இருக்கணும், அதே மாதிரி சிறந்த நிர்வாகத்தை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். என்ன ரீசன்னால இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உருவாக்கக்கூடிய அந்த கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தனிப்பட்ட அமைப்பிற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கானதோ கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டிற்குமானதாக நமக்கு நடைமுறைப்படுத்துவதனால் அதில் எந்த விதமான சிக்கல்களுமே ஏற்பட்டுவிடக்கூடாது. ஏன்னா நாட்டினுடைய பொருளாதார நிலை உயர்ந்துமே தவிர அது எக்காரணத்தை கொண்டும் ஒரு தவறான கொள்கையை வடிவமைத்து நாம தவறான ஒரு பாதையை நோக்கி போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் இதில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களினுடைய பங்களிப்பு மற்றும் அவர்களினுடைய தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுதுங்க. சரிங்களா? அப்ப சில துறைகளில், அதாவது நம்ம தொழில்நுட்பத்துறை மற்றும் பொருளாதாரத்துறை மற்றும் நிர்வாகத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை தான் என்ன பண்றாங்க, முழு நேர உறுப்பினர்களாக இந்த திட்டக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்ங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரி
பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் இந்த திட்டக்குழுவினுடைய தலைவராக இருப்பார். சரிங்களா? இவருடைய பணியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த திட்டக்குழுவினுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க சப்போர்ட் பண்றது தான் பிரைம் மினிஸ்டரினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கேபினெட், அதாவது நமக்கு செக்ரட்டரி தனியா ஒருத்தங்க இருப்பாங்க. சரிங்களா? இவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் நமக்கு எப்போதும் போல இருப்பாங்க. இது இல்லாம ஒரு துணை தலைவர் அப்படிங்கிறவரும் நமக்கு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த துணை தலைவர் அப்படிங்கிறவங்க தான் நாம டெபுட்டி சேர்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லா செயல்பாடுகளையுமே திட்டக்குழுவினுடைய செயல்பாடுகளை ஆபீஸ்ல இருந்து மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நமக்கு இந்த திட்டக்குழுவினுடைய தலைவராக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நம்ம டேபிளேஷன்ல பார்த்திருப்போம், ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திற்கும் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க, டெபுட்டி சேர்மேன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து தான் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திற்கும் ஒவ்வொரு தலைவராக நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அவர்களினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் அவங்க கண்ட்ரோல்ல தான் என்ன இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப 4 முழு நேர உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சரவை அந்தஸ்தில் இருந்து சில பகுதி நேர உறுப்பினர்களை கொண்டுள்ளதாக நம்முடைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் பிளானிங் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸா இருப்பாங்க. அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் வரணுங்கிற அவசியம் கிடையாது, பட் அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதுல கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாம ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிஷன்ல நமக்கு இருப்பாரு. அவர் தான் உறுப்பினர் செயலர், அதாவது மெம்பர் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப இவங்க எல்லாமே சேர்ந்ததாக தான் நம்மளுடைய திட்ட குழுவினுடைய ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனிங்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு கோஆர்டினேட் பண்ற மாதிரி யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் செக்ரட்டரி நமக்கு இருப்பாருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸா இருக்கிறவங்க இதுல டெபுட்டி செக்ரட்டரியாவும் நமக்கு இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்த விதமான ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் சம்பந்தப்பட்ட பர்சன்ஸும் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா முழுக்க முழுக்க இது திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் சென்ட்ரலால உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? இப்ப நம்ம கரெக்டா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்களுக்கும் நமக்கு சேர்மேன் அப்படின்னா கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிடுவோம். அண்ட் நம்மளுடைய வைஸ் சேர்மேன் அல்லது டெபுட்டி சேர்மேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களாக நம்ம 12 தலைவர்களை பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்ப இவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் நமக்கு இந்த திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பாக உருவாகிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுதுங்க. சரியா? ஸோ இந்த தலைவருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே திட்டத்தை வடிவமைத்தல் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளை கரெக்டாக மதிப்பீடு செய்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பணியாக கருதப்படுதுங்க. சரியா? ஸோ 5 ஆண்டு திட்டங்களில் திட்டக்குழுவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இது மட்டும் இல்லாம தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. இந்த தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இதுல யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாநில முதலமைச்சர்களும் தான் இதில் மெம்பராக இருப்பாங்க, உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ எதற்காக இந்த தேசிய வளர்ச்சி குழுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா நம்மளுடைய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் திட்டத்தை வடிவமைக்கிறது. அந்த திட்ட குழுவின் மூலமாக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் முறையாக எந்தெந்த மாநில அரசுகளால் செயல்படுத்தினா மட்டும்தான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மேம்பட்ட நிலைக்கு போகும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த திட்டங்களை வடிவமைத்தல் அப்படிங்கிறதுக்கு திட்டக்குழு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா மாநிலங்களினுடைய அரசு நமக்கு மிக முக்கியமான பங்களிப்பை பெறுகிறது. அதன் அடிப்படையில் தான் எல்லா மாநில முதல்வர்களுமே இந்த தேசிய வளர்ச்சி குழுவில் நமக்கு மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி மெம்பர்ஸை சேர்க்கிறதுனால தான் அந்தந்த ரெப்ரசன்டேஷன் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஸ்டேட்ஸ்ல நம்மளால நடைமுறைப்படுத்த முடியுதுங்க. சரிங்களா? ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் நமக்கு அதிகப்படியான பங்களிப்பை வழங்குது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இதுல என்டிசி விவாதத்தில் மத்திய அரசின் சில அமைச்சர்களும் என்ன பண்ணாங்க, நமக்கு கலந்துக்குவாங்க. ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசால் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான குழுக்கள்ல நமக்கு மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுதுங்க. இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைம்ல நமக்கு திட்டங்கள் உருவாக்கப்படுதோ அந்த திட்டங்களை பர்ஃபெக்டா அந்தந்த மாநில அரசுகளின் வாயிலாக
அவங்கள மெம்பர்ஸாக இருக்கிற காரணத்தினால அதன் மூலியமாக செயல்படுத்துதல், அது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் முறையாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தினுடைய வளர்ச்சி மற்றும் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நமக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் யாரால மேற்கொள்ளப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தாங்க. ஸோ இந்த என்டிசியினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்பட்டது நம்முடைய திட்டக்குழுவால் உருவாக்கிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்காக இந்த குழு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பரிந்துரைகளையும் வழங்கும். அதன் மூலியமாக தான் என்ன பண்ணப்படுது, மக்களினுடைய ஈடுபாடு மற்றும் ஆதரவு அப்படிங்கிறது உயர்ந்த நிலைக்கு போகுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அது நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி அதை செயல்படுத்துவதில் இருக்கிற பிரச்சனை தான் ரொம்ப அதிகம். அப்ப எல்லா மாநிலங்களுமே முறையான பங்களிப்பை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பிளானிங் கமிஷன் மூலியமாக கொண்டு வந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது தேசிய வளர்ச்சி குழுவினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம பார்க்கப்படுதுங்க. அப்போ இந்த என்டிசி அப்படிங்கிறது நம்ம திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கிய ஒரு குழுவாக தான் கருதப்படுதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க நிர்வாக ரீதியான சேவைகளுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வளங்களை அதிகரித்தல் மற்றும் பிற்காலத்தில் தேவைப்படக்கூடியதை நம் உகந்ததாக மாற்றுதல் அப்படிங்கிறதும் என்டிசியினுடைய ரெப்ரசன்டேஷனாக சொல்லப்படுதுங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே அந்தந்த மாநிலத்தை சார்ந்து இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களை பற்றிய விவரங்களை வழங்குதல், அதை முழுமைப்படுத்தி எவ்வாறெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொண்டு வரதுக்காக இந்த என்டிசியினுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமானதாக அந்த காலகட்டங்களில் கருதப்பட்டதுங்க. சரிங்களா? அப்போ திட்டக்குழுன்னு ஒரு விஷயம் நம்ம உருவாக்கப்பட்டு அதன் மூலியமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்டிசியினுடைய பங்களிப்பின் காரணமாக அதிக முக்கியத்துவத்தை பெற்றதாக கருதப்படுதுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ.